அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருப்போம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். நல்ல ஹெல்த்தான சாப்பாடு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போட்டோம்னா அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டா இஞ்சி, ஒரு 6 பூண்டு பல் சேர்த்துருக்கேங்க. ஒரு கைப்பிடி அளவு விட கொஞ்சமாக நான் மல்லி இலையும், அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இது அரைச்சது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், அதனால் பரவாயில்ல. நம்ம செய்யும்போது எல்லாம் சரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க. நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி மல்லி புதினாலாம் அரைச்சி நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு இரும்பு பேனை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதோடய ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் ரீஃபைண்ட் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் 2 சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்குங்க. நல்ல ஹீட்டானதும் ஒரு 3 பட்டை உடச்சி போட்டிருக்கேன் சின்ன சின்னதாக. ஒரு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதும் நான் 1 கப்பு வெங்காயத்தை எடுத்து 50% நம்ம வதக்கலாம். வெங்காயத்தை நீங்கள் அதிகமாக வதக்கிடாதீங்க. ஒரு தக்காளி நல்லா நீல வாக்கில் அரிஞ்ச தக்காளியும் அதோடு நான் எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள், வெங்காயம் தக்காளியை நல்லா இந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் சுருங்கி வர வரைக்கும் வதக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த புதினா மல்லி பேஸ்ட் எடுத்து அதோடு சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை எல்லாம் நமக்கு போகணும். சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அளவுக்கு வரணும் உங்களுக்கு. இப்போ இந்த சமயத்தில் சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாம் நான் சேர்த்துற போகிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கோங்க கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் நான் மஞ்சத்தூள் சேர்த்து நல்ல மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த சமயத்தில் ஒரு 3/4 கப் அளவுக்கு இருக்குங்க பச்சை பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தது கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு பிள்ளை சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அதோட கொஞ்சமாக அந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான நான் உப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் சாதத்தில் ஏற்கனவே உப்பு போட்டு வடிச்சிருக்கேன், அதனால் இதில் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாதம் வடித்து வச்சுருக்கேன். இந்த சமயத்தில் ஒரு 3 கரண்டி சாதத்தை எடுத்து நான் அதோடு சேர்த்துறேன். சாதத்தை நல்லா நீங்கள் உடையாத இந்த மாதிரி வடிச்சுக்கோங்க. நான் சாப்பாட்டு ரைஸில் தாங்க செஞ்சுருக்கேன். வீட்டில் இருக்கிற பொன்னி ரைஸில் செஞ்சுருக்கேன். நீங்கள் பாசுமதி ரைஸில் கூட நீங்கள் செய்யலாம். ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் மதியம் லஞ்ச் டைமில் சாப்பிட்றதுக்கு இந்த சாப்பாடு அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. குழந்தைங்களே விரும்பி சாப்பிட்ருவாங்க. அந்த பட்டாணியோடு எடுத்து சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். பாருங்கள், அந்த நெய்யோட மணத்தோட நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, நல்ல ஒரு ஹெல்த்தான சாப்பாடு தான். அந்த பட்டாணியெல்லாம் அவ்வளோ ஒரு ப்ரோட்டீன் சத்து நமக்கு நிறையவே இருக்குது. சூடாக எடுத்து லஞ்ச் பாக்ஸில் அப்படியே வச்சிட வேண்டியதாங்க. இதுக்கு காம்பினேஷனாக நான் தொட்டுக்கிறதுக்கு இதுக்கு ஆம்லேட் தான் நான் இன்றைக்கி போட்டு வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க, மதிய சமயத்தில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.